நடிகர் ஸ்ரீகாந்தோட மனைவி வந்தனா அவரோட அப்பா சாரங்கபாணியுடன் ஊட்டியில மெட்ரிக் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க. இதுல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கல்லூரியில் படிச்ச பிருத்திவிராஜ் என்ற மாணவர் 2012ஆம் ஆண்டு ஊட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் மெட்ரிக் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்ற போது அங்கு வழங்கிய பட்டம் போலி என கூறப்பட்டு நிராகரிக்கப்பட்டதாகவும், இது தொடர்பா அந்த மாணவன் சென்னைக்கு சென்று அண்ணா பல்கலைக்கழக அதிகாரியை சந்தித்து கேட்டபோதும் அவர்களும் அதை போலி என்று கூறியதால் என்னை போன்ற மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக அந்த கல்லூரியின் டீன் சாரங்கபாணி, நிர்வாக இயக்குனர் ஷாலினி, இயக்குனர் வந்தனா, பேராசிரியர் அசோக் குமார், சிவகுமார் உள்ளிட்ட 5 பேரின் மீது கடந்த 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான அந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்துட்டு வந்த நிலையில் கல்லூரி நிறுவனத்தின் உரிமையாளர் வந்தனா மற்றும் அவரோட அப்பா சாரங்கபாணி ஒரு முறை கூட நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் அந்த 5 பேரும் ஆஜராகினர். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராஜவேலு வருகிற 18ஆம் தேதிக்கு அந்த நீதியை ஒத்தி வைத்திருக்கிறார். வழக்கில் வந்தனா மற்றும் அவரோட தந்தை கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் இந்த கல்வி நிறுவனத்திலிருந்து ஆண்டுதோறும் பலர் தங்களது படிப்பை முடித்து நல்ல எதிர்காலம், வேலை வாய்ப்பு, குடும்பத்தை காப்பாற்றலாம் என்று எண்ணி கல்லூரியில் சேர்ந்தனர். ஆனால் கல்வி நிறுவன நிர்வாகிகள் போலியாக கல்வி நிறுவனத்தை நிறுவி மாணவர்கள் எதிர்காலத்தையே வீணடித்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கில் இவர்களுக்கு தண்டனை கிடைத்த அங்கு படித்த அந்த மாணவர்கள் வாங்கிய பட்டம் மற்றும் அவர்களோட எதிர்காலத்திற்கு யார் பதில் சொல்வது? இதற்கு சட்டம் தான் பதில் சொல்ல வேண்டும். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.